சூடான சாதம் கூட இந்த கருவேப்பிலை தொக்கும் அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மிக்ஸி ஜாரில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 4 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுங்க. ஒரு கைப்பிடி அளவு போதும். லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. மண் சட்டியில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றியிருந்தேன். அதில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச கருவேப்பிலை விழுதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா குக் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுதான் இதுக்கு கரெக்டான பதம். இப்போ க்ரீன் கலரில் இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் ஜாஸ்தி பிடிக்கும்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன், அது 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கருவேப்பிலை தொக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நம்ம மாங்காய் ஊறுகாய் பண்ணும்போது, கருவேப்பிலை தொக்கு பண்ணும்போது, சூற மீன் குழம்பு பண்ணும்போது இதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். அதனால் தனியாக இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப நல்லது. நம்ம அப்பப்போ பொடி பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருந்தோன்னா நமக்கு எப்போவுமே எடுத்து யூஸ் பண்ணலாம்.